வேலை பணியில இருக்கியா? எங்க இருக்கீங்க? இப்ப வீட்ல இருக்கேங்கய்யா நான். இன்னைக்கு பணி இல்லையா? சமூக பணி? இல்லைங்கய்யா. நாளைக்கு தேர்வு இருக்கு. அதனால இல்லைங்க. அருமையா செஞ்சிருக்கிறேன். ஆ இதுல நாம கவனிக்க வேண்டியது எப்படி இருந்தாலும் பேட்டரி செத்து தான் போகும். சரியா? ம், ம். ஆனால் ஆம்பியர் அதிகமா எங்க இருந்து வந்தது தான் கேள்வி. எப்படி இருந்தாலும் பேட்டரில அதிகபட்சம் 6 ஆம்பியருக்கு மேல கிடையாது. ம். இந்த 30 நாள் இந்த வெளிச்சம் பாட்டே கலப்பு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது ம். 2.2 வரைக்கும் 2.5 வரைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வேலை செய்யாது. ம். ஏன்னா 2 அந்த ஒயிட் எல்இடி எரியணும்னா குறைஞ்சபட்சம் 2.6 இருக்கணும். ம். அதுக்கு மேல குறைஞ்சதுன்னா நீங்க பச்சை வந்து 3 பச்சை வச்சுக்கலாம். 3 பச்சை எப்படி பார்த்தாலும் ஆம்பியர் அளவு தேவை. அதாவது ப ப அ வெள்ளை எல்இடிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 20 மில்லி ஆம்ப் வேணும். பச்சை எல்இடிக்கு வந்து 15 ம். மில்லி ஆம்ப் வேணும். 15 மில்லியம்ப். நான் போட்டு பாரு. ஒரு இது 3mm கனம். இது வந்து 3mm கனம். 3mmனா 3mm கனம் ம், உள்ள ம், பச்சை ம். வெள்ளை எல்இடி. இதான் பொதுவான விதி. ம், 2.2 ம். வோல்ட்டுக்கு மேல எதுவுமே எரியாது. எதுவுமே இல்லைன்னா 2.2 வோல்ட்டுக்கு மேல இருந்தா தான் எல்லாமே வேலை செய்யும். வெள்ளையா இருந்தா ம். 2.6க்கு மேல இருக்கணும். பச்சையா இருந்தா 2. இதுதான் விதி. ம். 2.2 வரைக்கும் வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் 1.2 1.3 போயிரும். ம். அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு மின்கலத்துல மட்டும் அப்படியே மின்சாரம் அப்படியே இருக்கும். குறையவே குறையாது. ம். மெல்ல குறைஞ்சிட்டு வரும். அப்படி ஆனா ஆம்பியர் எங்கிருந்து எடுக்குது அதான் கேள்வி. இந்த 30 நாள் ஆனாலும் வெள்ளை இப்ப 30 நாள் ம். பளிர் வெள்ளை எரியுதுன்னா 24 நாள் எரியுதுன்னா கிட்டத்தட்ட 30 ஆம்பியர் தேவைப்படுது. ம். ஆனா இருக்கிறதே 6 ஆம்பியர் தான். இருக்கிறதே 6 ஆம்பியர் தான். ஆனா 30 நாள் எப்படி எரியும்? இப்ப 21 நாள் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா பேட்டரி கெமிக்கல் பேட்டரி சாத்தியம் இல்லை. 6 நாளுக்குள்ள 2.2க்கு வந்துடணும். 6 நாள் தான் எரியும். ம். 1.1 வோல்ட் வரைக்கும் 1.5ல இருந்து 1 வரைக்கும் வரும். 400 மில்லி வோல்ட் தான் குறையும். 1 டெட் ஆயிரும். கணக்கு இப்ப இருக்கிற வேதியியல் படி 1.1 டெட். அதை அதுவும் பயன்படுத்த முடியாது. முடியாது. ம். முடியாது. முடியாது. அது பொதுவான விதி. அது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன். அது பூமியினுடைய விதி அது. ஆனா இது பூமி விதி கிடையாது இதுல. இல்ல கிராஃபைட் உள்ள ம். கிராஃபைட் என்னமோ பண்ணுதுன்னு வேணா தெரியுது. அது என்ன பண்ண தெரியுமா? கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு உங்க கல்லூரியில பார்த்தீங்கன்னா இருக்கும். எலக்ட்ரோ கெமிக்கல்ல போனா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே இந்த ப்ராஜெக்ட் எலக்ட்ரோ கெமிக்கல்ல சொன்னீங்கன்னா அவங்க புரிய வைப்பாங்க. ம். எலக்ட்ரோ கெமிக்கல் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரோ கெமிக்கல். எலக்ட்ரோ கெமிக்கல். அங்க போனீங்கன்னா பதில் கிடைச்சிடும். நீ இன்னுமே ஒரு வாரம் கழிச்சு கூட போலாம். நீ போனா ஏன்னா உனக்கு இன்னும் இருக்கிறத 1.5 வருஷம் தான். அதுக்குள்ள நீ ம். வந்து நான் ஏற்கனவே உனக்கு அனுப்பிச்சிருக்க மாதிரி எல்லாத்தையும் எல்லா கான்செப்டும் புரிய வச்சிடலாம். ஸ்பேஸ்ல போய் எப்படி குடியிருக்கிற கான்செப்ட் நீ புரிய வச்சிடலாம். ஏன்னா அஸ்ட்ரோபிசிக்ஸ் விண்வெளிகள் வந்து உங்களுக்கு ஆற்றலை பத்தி பேச மாட்டாங்க. விண்வெளி உண்டாகிறத பத்தி பேசுவான். ஆனால் நம்ம விண்வெளியில் வந்து ஜீரோ எனர்ஜி எடுத்து எப்படி வேலை செய்யறதுங்கிறத நான் ஜீரோ எனர்ஜினா நமக்கு வந்து தானாகவே அது வந்து எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருந்தது ஜீரோ எனர்ஜி. அதாவது கிராஃபைட்டுக்கு வந்து தானாகவே சிதையுது. ஆனால் நம்ம சிதையுதுங்கிறத வந்து இன்னும் எந்த அணு அந்த மானிட்டர் மாதிரி அதாவது மல்டிமீட்டர் மாதிரி எது வச்சு செக் பண்ணலையா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவை இந்த 21 நாள் 6 நாள் தான் எரிய வேணும். ஆனா 20 நாள் எப்படி எரிச்சுது? நாளைக்கு 30 நாள் எரியும். 70 நாள் வரைக்கும் ம். எரியும். அது வந்து நம்ம அந்த எல்இடி மாத்திட்டே போனோம்னா 70 நாள் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். எல்இடி மாத்திட்டே போனோம்னா 70 நாள் வரை கொண்டு போலாம். அதுல என்ன உறுதியாகி போச்சு. 70 நாளுக்கு அப்புறம் நான் பயன்படுத்தாம என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா திடீர்னு 1.5 வோல்ட் போயிடுது. ம். அது மீட்கவே முடியல. அப்புறம் தான் தெரியுது அது முழுமையாக தீர்ந்து விட்டது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 90 அது வந்து பாயிண்ட் 1 வோல்ட் இருந்தது. அப்போ 100 மில்லியே 150 மில்லி வோல்ட் தான் இருந்தது. ஆம்பியர் சுத்தமா ஜீரோ. ஒரே ஒரு மில்லி ஆம்ப் தான் காட்டுச்சு. நினைச்சு பாருங்க 6000 மில்லி ஆம்ப் 1 மில்லி ஆம்ப் எங்க? அப்ப அது முடிஞ்சு போச்சு. அப்போ அப்ப நிலையான ஒரு பேட்டரி நம்ம உருவாக்கலாம்னு தெரியுது. ஆனா எப்படின்னு தெரியல. அதுக்கு வந்து கதிர்வீச்சு உடையது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை ஒரு 25 வகையான கதிர்வீச்சு. நம்ம அதாவது கதிர்வீச்சு வேற கதிர் சிதைவு வேற. பீட்டா டிகே அட்டாமிக் டிகே என்பது வேற. ம். அட்டாமிக் ரேடியேஷன் நமக்கு தேவையில்லை.
அட்டாமிக் டிகே தான் வந்து இயற்கையாக உணவுப் பொருள் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் பூரா அட்டாமிக் டிகே தான். இந்த டிகே நீ வந்து கார்பனும் அட்டாமிக் பீட்டா டிகே தான், கிராஃபைட்டு பீட்டா டிகே தான், பொட்டாசியம் பீட்டா டிகே தான், அப்புறம் கால்சியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு பட்டியல் அனுப்பிச்சிருப்போம் பாருங்க. அதுல நமக்கு வந்து தோரியம், சாதாரண ஆற்று மணல் இருக்குல்ல, அதுல வந்து தோரியம் இருக்குது. தோரியம் ஒன்றும் பண்ணாது, தோரியம்ல ஒன்றும் பண்ணாது. அதுல அந்த துகள் நமக்கு தேவை, அது வந்து அது 200 ஆண்டு 300 ஆண்டு 100 ஆண்டு நமக்கு தேவை 100 ஆண்டு. இதெல்லாம் யோசனை. இதெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல வந்து ஜீரோ. இப்போ நான் வந்து வெங்கடேசன் வந்து சென்ட்ரி பெட்ரலை பற்றி பேசுறாரு, சென்ட்ரி பெட்ரல் போஸ்ட் சொல்றாரு. நாம வந்து அப்படியே இல்லை, ஆன்டி பிரிக்ஷன் பத்தி பேசுறோம். என்னது ஆன்டி பிரிக்ஷன்னா விண்வெளியில ஆன்டி பிரிக்ஷனே கிடையாது, பிரிக்ஷன் கிடையாது, எடை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அழகா வேலை பிஎல்டிசி மட்டும் ஃபெயிலியர் ஆகாது. அங்க வந்து -273 கூலிங் வேல்யூயா. அப்ப அங்க நீங்க வந்து குடியிருப்புக்கு வெளியில வச்சுக்கலாம். குடியிருப்புக்கு வெளியில நம்ம நோக்கமே விண்வெளி தான். குடியிருப்புக்கு வெளியில வச்சுட்டோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் மட்டும் உள்ள வந்துடும். பவருக்கு அதாவது மின்சார கம்பி தான் ஆராய்ச்சி மையமோ குடியிருப்புக்கு வருமே தவிர மற்ற எல்லாமே விண்வெளிக்கு வெளியே. இந்த மாதிரி நான் 15க்கு மேல கண்டுபிடிச்சு சில அனுப்பிச்சிருக்கேன். அதை நீ கான்செப்ட் பேசினாவே, உன்னுடைய கான்செப்ட் பேசினாலே நீங்க எலக்ட்ரோ கெமிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், குறிப்பா எலக்ட்ரோ கெமிக்கல், இவங்கிட்ட வந்து நீ இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நீ பேசிட்டீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டை நீ மாறிடலாம். புரியுதா? அஸ்ட்ரோபிசிக்ஸ் பேர் படிச்சுட்டே இருக்க வேண்டிய, அஸ்ட்ரோபிசிக்ஸ் எனர்ஜி பத்தி பேச மாட்டான். ஆனா அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல வந்து இந்த எனர்ஜி நீ வந்து கான்செப்டா சொன்னீங்கன்னா தான் அங்க விண்வெளியில் வீடு வெட்டி வாழ்வதற்கு இதுதான் தீர்வு. உலகத்துல நம்ம தான் அவனுக்கு தீர்வை சொல்றான். யாருமே எனர்ஜி பத்தி பேசவே தெரியாது வெள்ளக்காரனுக்கு. அவ வந்து தீர்ந்து போற பொருளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா பூமியினுடைய தத்துவம் வேற, விண்வெளியுடைய தத்துவம். நான் பேசுற அத்தனை விண்வெளி தத்துவம். இதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதாவது இந்த இப்ப நாம வச்சுட்டு கிராஃப் இப்ப எல்லாமே மின்சாரத்தை கடத்து கூட்டியது, ஆனா மின்சாரத்தை உறிஞ்சிருது எதுவுமே இல்லை. ஒன்னு அலுமினியத்தை வச்சு கடத்துவீங்க, அல்லது செம்பு வச்சு கடத்துவீங்க, டின்னு வச்சு கடத்துவீங்க, குரோமியம் வச்சு கடத்துவீங்க, நிக்கல் பிளேட் வச்சு கடத்துவீங்க. ஆனால் அதெல்லாம் மின்சாரத்தை உறிஞ்சாது இல்லையா? மலிவானது செம்பு அலுமினியம் தான் மலிவானது. இதை வச்சுதான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இயங்குது. நாம கிராஃபைட் என்னங்கிறது, கிராஃபைட் மட்டமான மின்சாரம் கடத்தி. என்னது மட்டமான மின்சாரம் கடத்தி? அதை வச்சு அது வந்து எலக்ட்ரானிக்ல பயன்படும். வேல்யூம் கண்ட்ரோல் பண்றப்ப பொட்டன்ஷியல் மீட்டர்ல வந்து கிராஃபைட் லேயர் கொடுத்துருப்போம். அது கெட்டியா இருந்தா கொஞ்சம் அடர்த்தியா இருக்குல்ல, அது ஆம்பிளிஃபை பண்றதுக்கும் சவுண்டு பண்றதுக்கும் அது நாம ஏற்கனவே பயன்படுத்திருக்கோம். அதுக்கு தான் பயன்படுத்த தவிர இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எப்படி உள்ளிருந்து உறிஞ்சிக்கிறது, அதான் கேள்வி. அது உறிஞ்சுதுன்னா அது ஒரே நாள் உரியாம இதே 22 நாள் வரைக்கும் உறிஞ்சிட்டே இருக்குது, 70 நாள் வரைக்கும் உறிஞ்சிட்டே இருக்குது. பயங்கரமான உனக்கு மூளைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? வித்தியாசமான கோணம். அதே மாதிரி இந்த ஆன்டி பிரிக்ஷன்ங்கிறது அது முழுக்க கவுன்கல் முறை. கவுன்கல் முறையில வந்து அவனே சொல்றான், கவன்கள் வந்து கடுமையாக இருக்க வேணுங்கிற. அதனாலதான் நம்ம 400 வச்சிருக்கிறோம். அதுவே நான் சக்சஸ் பண்ணிட்டோம். பிஎல்டிசி மோட்டார் மட்டும் சாகாம இருந்தா இன்ன வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து பிஎல்டிசி மோட்டார் வந்து ஹால் சென்சார் அவுட் ஆயிரும். இந்த பூமியினுடைய தன்மை எப்படி, பூமியில இந்த கிராவிட்டி, ஈர்ப்பு, காற்று கீட்டு, அதுக்கு நம்ம சுத்தி நம்ம ஒரு வேக்கம் சேம்பர்ல வச்சிருந்தோம்னா இன்னும் பண்ணிருக்கோம். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிஎல்டிசி மோட்டார் சூடாகி நின்று போயிடும். ஆனால் விண்வெளியில வந்து அழுத்தம் கிடையாது, விண்வெளியில ப்ரெஷர் கிடையாது, விண்வெளியில வந்து கூலிங் வேல்யூ எல்லாம் நமக்கு சாதகம் தான். எல்லாமே அங்க வச்சு இதை ஓட்டி காட்டல. அந்த மாதிரி நுரையீரல், செயற்கை நுரையீரல் எல்லாமே படம் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாமே போட்டுட்டு எல்லாம் வந்து கூகுள் நோட் புக் போட்டு பேசிட்டு அவனுக்கு அந்த கான்செப்ட்ல அனுப்புறேன். அதனால இன்னும் நீ 8 நாள் 7 நாள் இருக்கு இல்லையா, நீ அது பார்த்தீங்கன்னா நீங்க வேகமா அது என்னன்னா வோல்ட்டும் எல்லாம் குறையுது. அப்படியே என் பேர் குறைஞ்சாலும் 6 நாள்ல உறிஞ்ச வேண்டியது அது 60 நாள் போகலாம், 30 நாள் போகலாம். நமக்கு வந்து வெள்ளை எல்இடி எரியறதா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பச்சை எல்இடி. நமக்கு என்னன்னா ஆற்றல இப்ப நாம என்ன நினைப்போம்னா, நாம வந்து சாதனை பண்ண போறதில்ல, ஆற்றலே உறிஞ்ச முடியும் அப்படிங்கறத சொல்ல போறோம். ஆற்றலே வேகமா உள்ள இருக்கிறது போற 0% கொண்டு போக முடியும், அல்லது 99.0 கொண்டு போக முடியும், நிரூபிக்கலாம்.
இந்த கிராஃபைட்டோட பண்புகளை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் எப்படி வடிவமைக்கலாம், இது தனி செக்ஷன். நாம வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம், இது தனி. இப்ப நான் இந்த கண்ணமா கரைசல் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கண்ணமா கரைசல் என்ன பண்ணிருக்கேன்னா 1 கிராம் 1:4:25 அது வச்சு பார்த்தீங்கன்னா என் பேர் அதாவது வோல்ட் மட்டும் 1.5 வோல்ட் வருதுயா. வோல்ட் மட்டும் 1.5 வருது. ஆம்பியர் வந்து 1 ஆம்பியர் வரும், 1 மில்லி ஆம்பியர் தான் வரும். அதுக்கு மேல என்ன சர்ஃபேஸ் ஏரியா வந்து வெறும் 2. ஒரு கிராஃபைட் குச்சி எவ்வளவு இருக்கு, 2 mm 3 mm இருக்கு. ஒரு அலுமினியம் குச்சி எவ்வளவு வச்சிருக்கு, அதுல எவ்வளவு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா குறையும். அது எதிர்காலத்துல வந்து நானோ போரஸ் அலுமினியம் பிளேட் செய்யும் பொழுதுதான், நானோ போரஸ் அலுமினியம் பிளேட் செஞ்சோம்னா இந்த கரைசல உள்ள பூந்துச்சுன்னா ஆம்பியர் பயங்கரமா வந்துடும். ஆம்பியர் ஒரு பிளாட்டுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான், அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செய்யணும், அவ்வளவுதான். ஒரு பாறை வந்து பாறை மேல தண்ணி ஊத்தினா வழிஞ்சு ஓடிடு. அதே பாறை துகளா வச்சுட்டீங்கன்னா, அதே பாறை துகளா மணல் மாதிரி வச்சுட்டே மணலுக்குள்ள தண்ணி நின்றுதே இல்லையா, அதேதான் இது. நாம என்ன பண்ற, வெறும் கம்பி வச்சுட்டு அது மேல சர்ஃபேஸ்ல மட்டும் பண்ணிட்டு போயிடும். ஆனா நல்ல வேலை கிராஃபைட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான கிராஃபைட் உண்மையில அது செராமிக் தான், பல கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்த கிராஃபைட், அது இயற்கை உண்டாக்குறது, அது நேச்சுரல் செராமிக். நாம வந்து ஆர்டிபிஷியல் செராமிக் கொண்டு வரணும். அதாவது நம்ம அலுமினியத்தையும் கிராஃபைட் அலுமினியம் இருக்கு இல்லையா, அலுமினிய பவுடரையும் கிராஃபைட் பவுடர் ரெண்டா சேர்த்து ஒரு செராமிக் செஞ்சோம்னா அது வந்து பாசிட்டிவா வச்சுக்கலாம், நெகட்டிவ் வந்து கிராஃபைட் வச்சுக்கலாம். அப்படி கூட ஐடியா நான் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன இந்த கண்ணமா கரைசல் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பயங்கர வோல்ட் வருது. ஸோ 1.5 வோல்ட் பிச்சுட்டு போகுது. அப்புறம் என்ன பண்ணேன்னா பழைய டீசல் எடுத்து ஊற்றி விட்டேன். 4 கரெக்டா 1 கிராம், நீ வேணா 4 கிராம் டீசல் எடுத்துக்கோ. 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, அது மலிவு கடையில் கிடைக்கும். காஸ்டிக் சோடா தான், அது 1 கிராம் போட்டுக்க. நம்மளே வச்சிருந்தோம் 1 கிராம் போடு, 1 கிராம் தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. அதுக்கப்புறம் 4 கிராம் பாம் ஆயில், எல்லாம் தேங்காய் பாம் ஆயில் விளக்கெண்ணெய் அல்லது வந்து டீசல் அல்லது கிரீஸு எதோ ஒன்று கலந்துக்கும். தண்ணி ஆயில் குருண் ஆயில் எதை வேணா ஊற்றிக்கலாம். தண்ணி 25 ஊற்றிட்டே மற்ற சோப் ஆயிலா மாறிடு. என்னது குளிக்கப்ப சோப் ஆயிலா மாறிடு, சோப் ஆயில் தான். அது என்ன, அலுமினியத்தை வேகமா கரைக்க கூடாதுங்கிறதான். அதாவது அது ஹைட்ரோ கார்பன் ஒரு வகையான கொழுப்பு, ஃபேட்டு தான். அந்த கொழுப்பு என்ன பண்ணுதுன்னா அந்த அலுமினியத்தினுடைய வேகத்தை, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு வேகத்தை கட்டுப்பா. அதுதான் சோப்பு. சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சோப்பே தயாரிக்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சோப்பு தயாரிக்கிறாங்க. காஸ்டிக் சோடா இல்லைன்னா சோப்பு தயாரிக்க முடியாது. மூஞ்சிக்கு போடுறதுல இருந்து கை கால்கள் எல்லாம் காஸ்டிக் சோடா தான். பொட்டாசியம் இல்லைன்னா நீங்க வந்து குளியல் சோப் கிடையாது, காஸ்டிக் சோடா சலை சோப் கிடையாது. சோடா இல்லைன்னா உலகமே இயங்காது. காஸ்டிக் சோடா இல்லைன்னா உலகமே இயங்காது. இதுக்கு மலிவானது, கடல்ல இருந்து வரக்கூடியதுதான். கடல்ல இருந்து சோடியம் குளோரைடை வந்து எலக்ட்ரோலைட் பண்ணி தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கிறாங்க. அது இருந்துட்டு போட்டு நம்ம வந்து வோல்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஆம்பியருங்கிறது சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆம்பியர் வரும். சும்மா ஒரு கம்பியில எப்படி ஆம்பியர் வரும், தானே செல்ஃபா ப்ரொடக்ட் ஆகுது இல்லையா. இப்போ அதே நேரத்துல வெறும் தண்ணியிலே நம்ம மின்சாரம் எடுத்து பார்த்தோமே இல்லையா, 0.6 எடுத்தோமா, எவ்வளவு எடுத்தோம், 0.6 எடுத்தோம். பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆம்பியர் தான் வரும். அதுல வந்து 1 மில்லி ஆம்ப் கூட வராது, மைக்ரோ ஆம்பியர் வரும். மில்லி ஆம்பியர் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. 1 மில்லி ஆம்ப் 0.5 மில்லி ஆம்ப் தான் வராது, 500 மைக்ரோ ஆம்பியர் தான் வரும், தவிர 1 மில்லி ஆம்ப் கூட வராது. ஆனா நிரூபிக்கலாம். என்னன்னா எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகுது, தானாவே அது செல்ஃப் ஐனைசேஷன் பண்ணிக்குது. அது பியூர் வாட்டர்லயே செல்ஃப் ஐனைசேஷன் நடக்குதுங்கிறதான் விஷயமே. குவாண்டம் லெவல்ல அது இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த வெள்ளக்கார முண்டங்கள் அப்ப எனர்ஜி பத்தி சிந்திக்காம வெள்ளக்காரன் பூரா நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நாம இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்க, என்கிட்ட மட்டும் ஏகப்பட்ட உங்ககிட்டயே 7-8 கொடுத்தாச்சு. நீ அதை ஒழுங்கா வந்து 1.5 வருஷத்துல பண்ணினா நீ ஹெட்ஃபோர் சைட்ல ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாதிரி ரிசர்ச் ஸ்டூடெண்டா மாதிரி ஸ்டைஃபண்டுக்கு எல்லாம் வாங்கி நாம நீ பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்ப நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணுவேன். புரியுதா? என்னுடைய கற்பனை இது. குவாண்டம் வியூல் பண்ணி காமிச்சிடலாம். அதாவது வேக்கம் சேப்பல் வச்சு காமிச்சு இது வந்து பூமியில செய்ய முடியாது, ஃபெயிலியர் ஆயிரும், வேணா 11 நிமிஷம் ஓட்டி காட்டலாம்னு சொல்லி இன்புட்டோட அவுட்புட் எடுத்து காட்டிடலாம். இன்புட்டோட எல்லாமே பண்ணி காமிச்சிடலாங்க. அது பண்ணி காமிச்சிடலாம். இந்த கிராஃபைட் எல்லாமே பண்ணி காமிச்சிடலாம். அதை வந்து செல்ஃப் ஐனைசேஷன், அது வந்து ஹைட்ரஜன் அதிகமா எடுக்கிறது வந்து 2 அலுமினிய தவிடு வச்சோம்னா அது வந்து செல்ஃப் ஐனைசேஷன். போரோசிலிக் கிளாஸ்ல வைக்கிறப்போ அது வந்து
வெறும் 0.5 வோல்ட் கொடுத்தா போதுமானது. 0.5 வோல்ட் கொடுத்தோம்னா அது போரோசிலிக் கிளாஸ் வைக்கிறப்போ ஹைட்ரஜன் ஆக்சைடு கிடைச்சிடும். அதே ஒரு காப்பர் ஒரு அலுமினியம் வைக்கிறப்ப அது எதுவுமே தேவையில்லை, வெறும் ஹீட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது தானாவே மின்சாரம் உற்பத்தி பண்ணுது 0.6 வோல்ட். எவ்வளவு வருஷம் இருந்தாலும் காப்பரும் அலுமினியம் வச்சுட்டாவே 0.6 வோல்ட் 600 மில்லி வோல்ட் காட்டிடும். ஹீட் உள்ள நம்ம வந்து ஹீட் உள்ள எடுக்கிறப்போ ஹீட்டுங்கிறது ஒரு சீப் தானே. ஏதோ ஒரு ஹீட்டை கொடுத்தோம்னா அப்புறம் வந்து 100 டிகிரி வர்றப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆம்பியர் அதிகமாகும். ஆம்பியர் அதிகமாக தானாவே ஏற்கனவே காப்பர் அலுமினியம் இருக்கிறதுனா தானாவே என்ன ஆகிக்கும், ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் குவாண்டம் லெவல்ல சாத்தியம். இதெல்லாம் குவாண்டம் லெவல்ல சாத்தியமாகும். பூமியில கொஞ்சமா செய்யும், விண்வெளியில் பயங்கரமா செய்யும். அது இப்படிதான் பேசணும் சார். இது ஸ்பேஸ் கேஸ் டிசைன் பண்ணது பூமியில இப்படிதான் வேலை செய்யும். நாம எல்லாத்தையும் நிரூபிச்சிடலாம். எல்லாத்தையும் பிரைமரி லங்ஸ் நிரூபிக்கலாம். ஸ்பேஸ் லங்ஸ், ஆர்டிபிஷியல் லங்ஸ், அது நான் பயங்கரமா கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து 3 எனர்ஜி சும்மா இருக்கு. சன்லைட் சும்மா இருக்குது, 0 ப்ரெஷர் சும்மா இருக்குது, ஹெவி கூலிங் சும்மா இருக்குது. ஹெவி கூலிங் இருக்கு. அதை வச்சு நீங்க 30 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டீங்கன்னா வெளியே வந்து 0, உள்ள வந்து 30 டிகிரி. வீட்டுக்கு வெளியே 0 டிகிரி, வீட்டுக்குள்ள 30 டிகிரி. அப்ப 0 டிகிரி 30க்கு வர்றப்போ எல்லாம் பயங்கர வேலை செய்யும். தண்ணி மட்டும் உள்ள வச்சுட்டா போதும். தண்ணி வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுட்டோம்னா அது ஒரே நேரத்துல கூலிங் ஆகிக்கும். ஒரே நேரத்துல 3 வடிவத்துல மாறி மாறி வரும். 3 விதத்துல திடப்பொருள் திரவ ஒரே நேரத்தில் நடந்து சர்ன்னு சர்க்குலேஷன்ல வருகின்ற வந்து மைக்ரோ ஜெனரேட்டர் சுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிடும். கிராவிட்டி வீல வெளியே வச்சிடலாம். கிராவிட்டி வீல இந்த கிராவிட்டி வீலே கிடையாது. நமக்கு கிராவிட்டிங்கிற இப்ப வெங்கடேசன் கிராவிட்டி வீல் சொல்றாங்களே, நீ கிராவிட்டி வீலுக்கு பேரே கிடையாது. ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல். கிராவிட்டி நமக்கு ஸ்பேஸ்ல எங்க கிராவிட்டி இருக்குது? மைக்ரோ கிராவிட்டி தானே. மைக்ரோ கிராவிட்டி வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அப்போ சென்ட்ரிஃபெட்டல் கிடையாது. நாம வந்து சென்ட்ரிஃபெட்டல், சென்ட்ரிஃபீகல், அப்புறம் வந்து முறுக்கு விசை, அப்புறம் வந்து முறுக்கு விசை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 விசை நம்மகிட்ட வரும். முறுக்கு விசை, நெம்புகோல் விசை, சுழல் விசை, 3மே நமக்கு வருது. நடுவுலக்கான ஓரத்துல சன்னன்ஸ் எல்லா இது டிசைன் பண்ணிட்டாங்க. நாம ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. நான் ஏற்கனவே பண்ணி பார்த்து இந்த தெலுங்கானால அப்படி கேட்கும் பொழுது பிஎல்டிசி மட்டும் இதுக்கு மேல பயன்படுத்தாருங்க, எங்க ஆராய்ச்சி நிறுத்துங்கன்னு தான் சொன்னாரு. ஏன்னா அவருக்கு ஸ்பேஸை பத்தி கற்பனை கிடையாது. ஆனா பிஎல்டிசி மீட்டர் ஓடும். அவரே சொன்னார் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஓடாது, அது ஹீட் ஆகி செத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் நாம முடிச்சுக்கிட்டோம். அப்ப பிஎல்டிசிக்கு மாற்று நாம வந்து ஒரு செராமிக் மேக்னெட் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து தான் சிந்திச்சு நல்ல வேலை வெளியே வந்து கட்டிட்டு நான் நிறைய கண்டுபிடிச்சேன். அங்க உட்காந்துருந்தா வேலை கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒர்க் ஷாப்ல இருந்தா முடிஞ்சிருப்பேன். நான் நல்ல வேலை ஒர்க் ஷாப்ல நமக்கு 2 லட்சம் போனாலும் பரவாயில்ல, வெளியே வந்து சிந்திச்சுங்காட்டி தான் இன்னைக்கு வரைக்கும் கிராஃபைட் வச்சு இவ்வளவு பண்ணிருக்காப்பா நமக்கு. அப்ப இதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது இயற்கையோட சார்ந்து நிற்பது. இப்ப வெள்ளைக்காரன் கலாச்சாரம் இயற்கை விட்டு வெளியே போறது. அதனாலதான் அவன் நோயை குணமாக்க முடியாது. எந்த நோயும் குணமாக்க முடியாது, நம்ம சட்டத்திலே இருக்கு. அதே மாதிரி உலக சுகாதார மையம் கூட 51 நோய்களுக்கு மருந்து இல்லைங்குது. நாம என்ன பண்றோம், ஜீரண்டே நிறுத்தி காட்டுறோம். அதை தான் எப்படியும் நான் பண்ணி காட்டிடுவேன். அதெல்லாம் அறிவிட்ட கூட பேசிட்டு தான் இருக்கேன். நீ இந்த பிஹெச்டி முடிச்சுட்டு உணவில்லாமல் வாழ்ந்த பிஹெச்டி பண்ண நம்ம இங்கிலாந்துல நிரூபிக்கலாம், ஜெர்மன்ல நிரூபிக்கலாம். ஜெர்மன்ல கொடுத்துருக்கேன். அந்த முண்டங்கள் படிக்குமா ஒரு இளவும் தெரியாத முண்டங்கள் தான் ஜெர்மனி முண்டங்கள். நான் சொல்றேன் அந்த ஹெச்ஓடி சொல்றேன், அவருக்காவது கொஞ்சம் அறிவு இருக்குது. யாரே ஜான் லூக் சேவியர். அந்த ஜான் லூக் சேவியராது கொஞ்சம் புரிஞ்சுக்குவாரு. இந்த அண்ணே இதுக்கு பேர் என்ன, நம்ம பேர் என்ன, அதுக்கு எந்த அறிவும் கிடையாது. என்ன பேரு எந்த அம்மா பேரு? ஹெச்ஓடி, தமிழ் ஹெச்ஓடி. என்னமோ பேரு மறந்து போய். அவர் பேரு ஈல தான் ஆரம்பிக்கும். என்னது என்ன இருக்க சொல்லு. அந்த மாதிரி ஓசையில தான் ஆரம்பிக்கும். அதாவது அதாவது என்னமோ பேருதான், நல்ல பேரு. அவங்க இங்கிலீஷ்ல தமிழ் பேசியிருக்காங்க. உருப்படுமா? அந்த 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 யூனிவர்சிட்டியே உருப்படாது. ஏங்க இங்கிலீஷ் தமிழ் பேசுற யாராவது இருக்காங்க பாருங்க. ரொம்ப கேவலம் ஐயா. அவங்க ஆராய்ச்சியே தப்பா போகுது. ஆங்கிலத்திலே பேசிட்டு இருந்தா எப்படியே புரியும்? தமிழே பேசுறதில்ல அவங்க. என்னது அது எப்படி? இப்ப தமிழ் டிபார்ட்மெண்ட் தமிழ் தான் பேசணும்.
ம். வேறு தமிழ் மாணவர்கள், ஆனா எவனுக்கும் தமிழ் தெரியாது. என்னது? ஆமா. அப்ப மதிப்பெ தமிழ்நாட்டுல கூட ஒரு ஹிந்திக்காரன் 95 மதிப்பெண் வாங்கியிருக்கான். அவன் தமிழ் பேச தற்கொலை பண்ணிக்கணும். ஆனா தமிழ்ல 95 மார்க் வாங்கியிருக்கான். இதுதான் வெள்ளைக்காரனுடைய மானங்கெட்ட கேள்வி. அந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் தான் வந்திருக்காங்க. எப்படியும் தமிழ்ங்கிற ஒரு கற்பனையில தான் அதாவது என்ன என்ன யூனிவர்சிட்டி பேரை டக்குன்னு வரந்து போச்சு. என்ன யூனிவர்சிட்டி ஜெர்மனில டக்கு டக்குன்னு போச்சு. ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி. ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் டிபர் 100 கோடி ஒதுக்கி இருக்காங்க. சரி, அங்க தமிழ் பேசுறவங்க யாரா இருக்காலும் ஒண்ணும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல இருந்து போனதும் தமிழ் பேச மாட்டேங்குது. அந்த சிங்கப்பூர் தமிழச்சியும் தமிழ் பேச மாட்டேங்கிறா. எல்லாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா எப்படா தமிழ் வளரும்? என்னையா அறிவே இல்லையா அந்த மக்களுக்கு? கொஞ்சமோட எனக்கு ஒண்ணும் புரியல. நாம கூட புத்தகம் 15 புத்தகம் கொடுத்தா நூலகத்தில் சேர்ந்துச்சு. நாளைக்கு யாராவது தமிழர்கள் அங்க போனாங்கன்னா இந்த பாடத்தை ஏன்டா சொல்லுன்னு கேட்பாங்க. அதுக்குத்தான் நம்ம தான் கேட்டு வைக்கணும். அதுக்குதான் இன்னொரு யூனிவர்சிட்டி, ஏன்னா உனக்கு இது பழக்கமாயிரும். இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோ. புரியுதா? இந்த வாய்ப்பு கிடையவே இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்க போற. அதுக்கப்புறம் உன்னுடைய ரிசர்ச் பார்த்து எவனாச்சும் ஒரு ஹெச்ஓடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டானா ஸ்ட்ராங்கா உட்காந்துடலாம். ஸ்ட்ராங்கா உட்காந்து பேட்டரி டிசைன் பண்ணலாம், எல்லாமே டிசைன் பண்ணலாம். நாம என்னென்ன நினைக்கிறோமோ யூனிவர்சிட்டியில பண்ணப்ப எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு இருந்துச்சுன்னா, இப்ப நான் சொல்ற கண்டுபிடிப்பு எல்லாம் யாராவது ஒரு ப்ரொஃபசர் ரெக்கமெண்ட் பண்ணாதான் இது சாத்தியம். என்கிட்ட பேசுறதுக்கே ஆள் வர்றதில்ல, அப்புறம் என்ன பண்ண? உங்கள்கிட்ட தான் பேசுறேன். அப்ப இப்ப கூட ஒருத்தர் சொல்லியிருக்கேன், இந்த கிராஃபைட் வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது எனக்கு உண்மையாலுமே அதை ஜீரணிக்கவே முடியும். நான் கண்டுபிடிச்சது என்னாலே ஜீரணிக்க முடியும். நேற்றுதான் அலுமினி கம்பி வச்சுதான் பார்த்தேன். அலுமினி கம்பி வச்சேன்னா செம்பு எல்லாமே மின்சாரத்தை கடத்துமே தவிர மின்சாரத்தை உறிஞ்சுறது வேற, கடத்துறது வேற. அது கிராஃபைட்டுக்கு அது தகுதியே கிடையாது. அந்த கிராஃபைட் எப்படி உறிஞ்சுது? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல, கிராஃபைட் வந்து இருக்குல்ல மட்டமான கடத்தி. செம்பு மாதிரி கடத்தாது, அலுமினி மாதிரி கடத்தாது, வெள்ளி மாதிரி கடத்தாது. அப்புறம் இன்னொன்னு என்ன, ஈவா வைல்டன் தானே ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் டிபார்ட்மெண்ட் தலைவி. ஈவா வைல்டனுக்கு தமிழ் அறிவே இல்ல. அந்த இதுக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து படிச்சு தமிழே பேச தெரியல. அப்புறம் எப்படி அந்த அம்மாட்ட பேசுறது? அவராது அழகா தமிழ் பேசுறாரு. யாரு? ஜான் லூக் சேவியர். நான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலையை எப்படி நான் செய்யறது அப்படிங்கிறது, எப்படி செய்யறதுன்னா பயிற்சி தான். மருத்துவர் ஆகணும். அப்ப அவன் அந்த ஆள் மருத்துவராக போறது இல்ல, தெரிஞ்சு போச்சு. நம்ம இது வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் மருத்துவராக வேண்டும். ஒவ்வொருத்தரும் தன் வினையை தானா குணமாக்க பரிணாம அறிவியல். தன் வினையை யார் சரி செய்கிறானோ அவன் தான் விண்வெளிக்கு போக முடியும். இவன் சோறு திண்ணைகள்லாம் விண்வெளிக்கு போனா எப்படி ஆகுறது? ரெண்டாவது வந்து விண்வெளியில தண்ணி வந்து கோழி முட்டையாட்டம் ஆயிரும். விண்வெளியில வந்து தண்ணி கோழி முட்டை அங்க சமமா நிக்காது. பூமியில தண்ணி ஊத்தினா சமமா நிக்குமே இல்லையா? அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கறனால தண்ணி வந்து உருண்டையா நினைக்கும். அப்ப தண்ணி உருண்டையா இருந்தா வாயில் ஊத்தினா கீழே போகாது. வாயில் ஊத்தினா கீழே போகாது. அப்ப ஜீரணீர் வேலை செய்யாது, பிரஷரும் வேலை செய்யாது, ஹார்ட்டும் வேலை செய்யாது. எல்லாம் லோ பிரஷர் தான் வேலை செய்யும். அப்ப வாழ்க்கை நீடிக்கும். இவன் இந்த திங்கறதுனாலதான் அந்த எல்லா நோயும் வருது. இவன் திங்கிறான் பாருங்க. இந்த மரமுண்டை, இந்த வெள்ளைக்கார முண்டை தின்னுட்டு பேட முடியாம பம்பு வச்சு எடுக்கிறான். என்னடா கொடுமையா இருக்குது. இங்க வந்து இறைச்சி தின்னு போட்டு முட்டை தின்னு போட்டு வெளிக்கு வராம பயிற்சி வந்து சாகுறான். அங்கன்ற நான் தின்னு போட்டு மரத்தை வெளியே எடுத்து பம்ப் பண்றேன். ஏதாவது அறிவு இருக்கா? இங்க முட்டையை தின்னு போட்டு வெளிக்கு வர்றது இல்ல, அங்க கிராவிட்டில தான் வெளிக்கு வர்றதில்லை. ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க பிரிட்டிஷ்காரனுக்கு. பரிணாம அறிவியல கேவலப்படுத்திட்டானுங்க. பரிணாம அறிவியலே கேவலப்படுத்திட்டாங்க. 400 ஆண்டுகள் உலகத்துக்கு எடுத்திருக்காங்க. அந்த வெள்ளக்கார சோம்பேறி, வெள்ளக்கார சடியன், வெள்ளக்கார மூதேவி, இங்கிலாந்து மூதேவி 400 ஆண்டுகளாக இந்தியா வந்து பால்படுத்திருக்கிறாங்க. அதனாலதான் தமிழர்கள் மெய்யறிவியல் வந்து சுத்தமா அடிபட்டு போச்சு. தமிழர்கள் மெய்யறிவியல் 550 ஆண்டு 5370 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு கண்டுபிடிச்சாச்சு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு பீட்டா ரிசர்ச் சென்டர் வந்து சொல்லிடுது. ஆமா, அப்ப அந்த கரிமத்தாது வச்சு பாக்குற. அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 5370 ஆண்டுகளுக்கு இரும்பையும் கண்டுபிடிச்சாச்சு, செந்தூரத்தை கண்டுபிடிச்சாச்சு, கிராஃபைட் கண்டுபிடிச்சாச்சு, கிராஃபின் கண்டுபிடிச்சாச்சு. மேல கரிய பூசிட்டா கண்ணுக்கு அந்த கார்பனை வந்து கண்ணுல போடுற மாதிரி குழுகுலுன்னு கொண்டு வந்துட்டா. அதை லூப்ரிகேட்டா மாத்திட்டான். கார்பனே லூப்ரிகேட்டா மாத்திட்டான். கார்பனவே
லூப்ரிகன்ட்டா மாத்தியாச்சு. மாத்தி கண்ணுல போட்டாச்சுயா. கண்ணுல போட்டு கண்ணுக்கு மெய் அழகுன்னு கொண்டு வந்துட்டாரு. உலகத்துல எங்கேயுமே கிடையாது, எந்த முண்டத்துக்கிட்டையும் கிடையாது. இந்த தமிழ் முண்டத்துக்கிட்ட மட்டும்தான் உண்டு. ம். கண்டுபிடிச்சானே, என்ன பெரிய விஷயம் அதெல்லாம். அப்ப செந்தூரத்தை கண்டுபிடிச்சா, மேக்னெட் கண்டுபிடிச்சா, எல்லாமே கண்டுபிடிச்சான். காந்தத்தை வச்சுதான் செந்தூரத்தை கண்டுபிடிச்சான். அதுதான் செந்தூரன், ம். கடவுளுக்கு பேரு செந்தூரன் பேரு வச்சான். ம். அதனால நீ உனக்கு நிறைய, எப்ப நீ ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யணும்னா, அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல ஒரு நாள் எனர்ஜி பத்தி பேச மாட்டாங்க. நான் கூட ஏஏத்து கேட்டேன், ஆமா அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல எனர்ஜி பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அங்க விண்வெளி தோற்றம் முடிவை பத்தி பேசிட்டு இருப்பான். ஆனா பரிபாடல் அப்படி சொல்ல, பரிபாடல வந்து ஜீரோல இருந்து தொடங்குது. பரிபாடலே நிரூபிக்கலாம். நம்மகிட்ட வந்து உங்ககிட்ட 7-8 ப்ராஜெக்ட் இருக்குது. தியரி பேச ஆரம்பிச்சிரு. உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ, நீ மொத்தத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நீ தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீ எங்க ஒரு விஞ்ஞானியா பரிணமிக்கணும். ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி, இன்னும் எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் எவனாச்சும் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணானா, நீ அங்க நீ $10,000 வேலை பார்க்கலாம். $10,000 ம். தாராளமா. இப்பவே அவன் $700 தர்றான் இல்லையா, அங்க $10,000 ஒரு விஷயம். அங்க எங்க ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு சம்பளம்? $10,000 இருக்கும்ல. அதெல்லாம் தெரியாது. போட்டு பாரு, அதெல்லாம் நெட்ல போட்டு குடுப்பாங்க. பாரு. குடுப்பாங்க. 10,000 யூகேல என்ன வாழ முடியுமா அங்க? குடுப்பாங்க. ம். ப்ரொஃபஸருக்குலாம் குடுப்பாங்க. அதான் சொல்றேன். அப்ப ரிசர்ச் இருக்க எப்படி கொடுப்பா? நீ வந்து ஒன்ன ப்ரூவ் பண்ணிட்டீன்னா, நீ கான்செப்ட் ப்ரூவ் பண்ணா போதும். கான்செப்ட ஐன்ஸ்டீன் என்ன வெடிகுண்டு வெடிச்சே காட்டினாரு. ம். ஐன்ஸ்டீன் வெடிச்சு, ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு போய் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னது நம்ம பேர் என்ன, லைசை மைட்னர் வந்து நிரூபிக்கிற வரைக்கும் யாருக்கும் அணுகுண்டு பொழக்கவே தெரியாது. லிசா மைட்னர் வரலினா ஐன்ஸ்டீன் கொள்கை யாருக்கும் தெரியாது. ஐன்ஸ்டீன் கொள்கை யாருக்கும் தெரியாது. ஐன்ஸ்டீன் கொள்கை தான் தெரியுமே தவிர, ஐன்ஸ்டீன் வந்து ஆட்டமை பொழந்து காட்டினாரா? இல்லையே. எப்படி? அவர் இன்ஜினியரும் கிடையாது, டிசைனரும் கிடையாது, ஒரு தத்துவியால், அவ்வளவுதான். என்னது, ஒளி வேகத்துல பிரிஞ்சு வெளிவரினார். ஒளி வேகத்துல பிரிஞ்சு வரினா அது எப்படி பிரிக்க போறீங்க? யாருக்குமே தெரியலையே. எல்லாம் புரோட்டானை வச்சு புரோட்டானை புரிஞ்சாங்க. புரோட்டானை வச்சு நியூட்ரான மிகப்பெரிய ஆற்றல்னு கண்டுபிடிச்சதே லைசா மைட்னர் தான். அப்ப நியூட்ரானை வச்சு தானே அந்த புரோட்டானை பிறந்தாங்க. அப்போ வந்து நியூட்ரான் எனர்ஜி அதிகமான நியூட்ரான் தான் உங்களுக்கு கதிர்வீச்சு உடையது. அதுதான் ஆபத்து. அதை கட்டுப்படுத்துறது தான் கிராஃபைட் வச்சு கட்டுப்படுத்தினாங்க. இப்ப அதே கிராஃபைட் தான் நாம என்ன பண்றோம், நாம இந்த பேட்டரி செல் மேல வச்சு என்னமோ பண்ணி உள்ள இருந்து உறிஞ்சுது. இல்லைன்னா 20 நாள் 30 நாள் 70 நாள் விளக்கறியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கெமிஸ்ட்ரி, இந்த பூமியில் இருக்கிற வோல்டா கெமிஸ்ட்ரியோ அல்லது கால்வானிக் கெமிஸ்ட்ரியோ, அந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த பேட்டரி வேலை செய்யுது. ஆனால் இது எப்படி நமக்கு 70 நாள் வேலை செய்யுது, 80 நாள் வேலை செய்யுதுன்னா எவனாலையும் விளக்க முடியாது. எவனாலையும் நீ விளக்கி பேசலாம். நான் பீட்டா டிகேன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா இது பற்றி நிரூபிக்க முடியல. இல்லைன்னா என்ற விளக்கு எப்படி எரியுது அந்த கேள்வி கேட்கலாம். அதாவது நீயே கேள்வி கேட்கலாம், நீயே பதில் சொல்லலாம். ப்ரொபோசர்கிட்ட நீ எப்ப கேள்வி கேட்கறா, நீ உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் விளக்கம் சொல்லணும். ஏன்னா அறிவாளிகிட்ட தான் நீ பேச, மத்த எவர்கிட்ட நீ பேசாது. டிபார்ட்மெண்ட் இருக்கிற அறிவாளிகிட்ட நீ பேசு. குறிப்பா எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் பேசி, இது இந்த ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு கொடுத்து அவன் பார்த்துட்டு 10 நாளைக்கு அவன் பார்த்தானா அவன் தெரிஞ்சு போயிடு. என்னடா கிராஃபைட்டுங்கிற என்னங்கிற. இது வரைக்கும் அவனு எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ்ல அவன் கிராஃபைட்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. கிராஃபைட் அவன் பேட்டரி தான் பாத்திரம் தவிர, பேட்டரி மேல ஒட்டை செய்து பார்த்தா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடு. என்னது, ஆமா பைத்தியம் முடிச்சு மின்சாரம் வெளியெடுக்கிறீங்க. எப்படி அது மட்டமான கருத்து எப்படி மின்சாரத்தை வெளியெடுக்கும்? அந்த கேள்வி கேட்கலாம். கிராஃபைட்ங்கிறது இருக்கிற லோயஸ்ட் கண்டக்டிவ் மெட்டீரியல் இல்லையா? அதுல செம்பு மாதிரி கடத்துமா? செம்பு ஃபாஸ்டியா? செம்பு ஃபாஸ்ட், சில்வர் ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட். ஆனால் இது கிராஃபைட்ங்கிறது மட்டமான கடத்தி. ஆனா என்ன, இது செமிகண்டக்டர் மாதிரி வேலை செய்யுது. என்னது, செமிகண்டக்டர் மாதிரி வேலை செய்யுது, வெளியே இருந்து உறிஞ்சுற மாதிரி தெரியுது. ஆனா பேட்டரி செத்து போகுது. அதான் விஷயமே. பேட்டரி சாகுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கெமிக்கல் பேட்டரி. ஆனா எனக்கு என்ன புரியுதுன்னா, கெமிக்கல் பேட்டரி சப்போர்ட்ல தான் இந்த கிராஃபைட் வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனா கிராஃபைட் வந்து உள்ள இருந்து உறிஞ்சிச்சுன்னா அது 6 நாள் சாகணும். ஆனால் ஏன் 6 நாள் சாகாம 6 நாளே முழுசா எந்த ஒரு மின்கலமும்
1.1 ம். வோல்ட்டுக்கு மேல குறைக்கவே முடியாது, குறைக்கவே முடியாது. முடியாது. ஆனா நான் 1.1 வோல்ட் வச்சுட்டு 2 இணைச்சிட்டோம்னா 2.2 வோல்ட் அதை வச்சு நீங்க 30 நாள் மின்சாரத்தை எரிக்கலாம். இது அதிசயத்தில் அதிசயம். ம். காரணம் இந்த கிராஃபைட் என்னமோ பண்ணுது. இப்பதான் கணக்கு போட்டு பார்த்தேன். வெள்ளை எல்இடிக்கு வந்து 1 ஆம்பியர் தேவை, ஒரு எல்இடிக்கு அரை ஆம்பியர் தேவை, 2 எல்இடிக்கு 1 ஆம்பியர் தேவை. அதே மாதிரி பச்சை எல்இடியா இருந்தா 350 மில்லி ஆம்ப் தேவை, 2 சேர்ந்துச்சுன்னா 700 மில்லி ஆம்ப் தேவை. அதுக்கு இதுக்கும் ஒரு 30% கம்மி. ஏன்னா பச்சை எல்இடிக்கு வோல்ட் கம்மி தான். ஏன்னா பச்சை எல்இடி 2.2 எரியும், வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா 2.6 2.7 எரியும். அதாவது எப்படி எரிஞ்சாலும் அதுக்கு 20 மில்லி ஆம்ப் தேவை, பச்சைக்கு வந்து 15 மில்லி ஆம்ப் தேவை. அப்படி பார்த்தாலுமே நீ இப்ப பாருங்க, நீங்க 2 புள்ளி குறையும், நீயே பார்த்துட்டே வா, அது குறையும். குறையிறப்ப ரெடியா என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி 2 பச்சை எல்இடி வச்சு முறுக்கி விட்டுரு. அது ஏன்னா இது வந்து இது இந்த சீரியல், அதாவது பேட்டரி சீரியல் கனெக்ஷனு, லைட் வந்து பேரலல் கனெக்ஷன், புரியுதா? அதுதான் நீ பண்ணியிருக்க. இந்த பேரலல் கனெக்ஷன் வேலை செய்யும், சீரியல் கனெக்ஷன் வேலை செய்யாது. லைட் சீரியல் கனெக்ஷன் வேலை செய்யாது, ஏன்னா வோல்ட் பத்தாது. சீரியல் கனெக்ஷன் வைக்கிறப்ப அது நெகட்டிவ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படி மாறி. இது அப்படி இல்லை, 2 பிளஸ் 2 மைனஸ் சேர்த்து முறிக்கிட்டு வைப்பேன். அப்படித்தான் நீ பேரலல் கனெக்ஷன் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதே சேம், நீ வெறும் எல்இடி மட்டும் எடுத்து அல்லது 2 எல்இடி கம்பி எடுத்து நீ 2 பச்சை எல்இடி வாங்கி பிளஸ் 2 முறிக்கிட்டு மைனஸ் முடிச்சுட்டு அப்படியே அந்த கம்பியிலே முறுக்கி விட்டீங்கன்னா ஒயர் மட்டும் எடுத்து முறுக்கி விட்டா போதும் மாட்டேன். நீ வந்து இந்த செட்டப்பே நீ வாங்கியிருக்க, அது நல்ல அருமையான செட்டப் தான். அப்படித்தான் விற்கிறானுங்க, பார்த்தேன். ஆனால் நமக்கு ஐடியா, நான் வந்து கையில தான் செய்யறேன். பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது எல்இடி ரெடி பண்ணிக்க, பச்சை எல்இடி வாங்கி வச்சுக்கோ. அதே ஆராய்ச்சி பண்ண, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க. இது எல்லாம் வீடியோ எல்லாம் ரொம்ப முக்கியமே, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் உன்னை பார்த்து ஓகே சொல்லிட்டானா, இது அஸ்ட்ரோபிசிக்ஸ் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, நான் எனர்ஜி பத்தி சிந்திக்கவே மாட்டேன். நீங்க பேசி அனுப்பிச்சிருக்கலாம் வாட்ஸ்அப்ல, படிச்சு பாத்தியா? வணக்கம். இல்லைங்கய்யா. வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருந்தேனே, பாத்தீங்களா? இல்லைங்கய்யா. ஏன் பாரு. சரி, எதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க, நான் நிறைவு செய்யறேன். பார்த்து சொல்றேங்கய்யா. உங்க கருத்து, நேற்று செஞ்ச கருத்து சொல்ல, நல்லா இருக்கு, சொல்லுங்க. வாய்ஸ் இருக்கா? வாய்ஸ்ல பதிவு பண்ணு. எப்படி 2.6 வோல்ட் வந்தது, 21 நாள் எரிச்சிருக்கேன், அந்த கருத்து பதிவு செய். அதான் போன வாரத்துக்கு இதே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மெதுவா வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். மொத்தத்துல 21 நாள் எவ்வளவு குறைஞ்சிருக்குது? 400 மில்லி வோல்ட் குறைஞ்சிருக்கு. ஆமா, நான் முதல்ல வச்சு பார்க்கும்போது 2.95 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பார்க்கும்போது 2.60 இருக்கு. ஆம்பியர் வந்து வெறும் பேட்டரி ஆளாமறப்ப எவ்வளவு? 6 ஆம்பியர் இருந்ததா? 6000 மில்லி ஆம்பியர் இருந்ததா? அது ஆரம்பத்துல எடுத்தோடனே அது அப்படி காட்டுச்சுங்க. ஆனா நேத்து வந்து பிரிச்சு போட்டு பார்க்கையில ஒரு பேட்டரியில 1.48 அப்படிதான் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க. பார்த்தேன். அப்ப 1400 மில்லி ஆம்பு தான். புதுசா ஒண்ணு வாங்கி செக் பண்ணி பாரு. புதுசா எதை வச்சிருக்கியா? அதை வச்சு பார்த்தா 6000 மில்லி ஆம்பு காட்டும். 1.5 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்பு காட்டும். 1.5 வோல்ட் 6 ஆம்பியர் காட்டும். அந்த மேலே பிரிண்ட் அடிச்சிருக்கான் பாருங்க, 6000 ஆம்பியர் காட்டும், 1.5 வோல்ட் காட்டும். அதுதான் அது. டியூரசெல் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 1.5 வோல்ட் 6000 மில்லி ஆம்பு. இப்போ வந்து பிரிச்சு பாக்குறப்ப எவ்வளவு வந்துச்சு? அதே கிராஃபைட் குச்சி இல்லாம, கிராஃபைட் குச்சி இல்லாம 1.60 வந்து 1.69 வரைக்கும் காட்டுது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஆம்பியர் காலியா இருக்குன்னு அர்த்தம். 4 ஆம்பியர் 6 ஆம்பியர் தான் இருக்கும். இந்த டியூரசெல் பேட்டரி மேல பாரு, போட்டுருப்பான் பாரு, மேல பாத்தீங்கன்னா 6ன்னு போட்டிருப்பான், 1.5 வோல்ட்னு போட்டிருப்பான், ஆம்பியர் 6ன்னு போட்டிருப்பான். சரி, அப்படியே வச்சுக்கோ, ஆம்பியர்னே வச்சுக்கோ. அப்ப 1.5 வச்சுக்குவோம். அப்ப 6ல 1.5 4 ஆம்பியர் குறைஞ்சிருக்கு, சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா 21 நாளுக்கு 4 ஆம்பியர் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஆனால் சாதாரண வேதிவினையின்படி 6 நாள் 6 ஆம்பியர் காலியா இருக்கும். 6 ஆம்பியர் காலி ஆகாது. ஏன்னா 1.1 வோல்ட்டுக்கு வந்து வேலை செய்யாது. 1.1 வோல்ட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யாது இல்லையா? அதையும் யோசிச்சு பாரு.
அப்போ அப்படியே ஸ்டாக்கா நின்று 30-50% அப்படியே நின்றும். அப்படியே பார்த்தாலும் ஒரு 2 ஆம்பியர் குறைஞ்சிருக்கும். எத்தனை ஆம்பியர்? ஒரு 2 ஆம்பியர் அல்லது 3 ஆம்பியர் தான் குறையும். எத்தனை 6 நாள்ல. அது அந்த 1.5 வோல்ட் இருந்து 1.1 வோல்ட் வர்றதுக்கு நீங்க 6 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் கூட போயிடுது. அதே மாதிரி வோல்ட் குறையப்ப ஆம்பியர் குறையும் இல்லையா? ஆம்பியர் தானே பவர் கொடுக்கறது. மின் ஓட்டம் ஆம்பியர், மின்னழுத்தம் வோல்ட், அது தெரியுது. அப்படின்னா அப்படியே வச்சுக்குவோமே. அப்படி பார்த்தாலுமே அந்த 1.1 வோல்ட் வந்து பேட்டரி நின்று போகும். ஆனால் இது இந்த 1.1 வோல்ட்டுக்கு வராம தடுத்துட்டே இருக்குது. இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படின்னா மிச்சமான வெளிச்சத்தை வெளிச்சங்கிறது போட்டான், எக்ஸ்ட்ரா போட்டானும் அல்ல எக்ஸ்ட்ரா ஆம்பியர் அல்ல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எங்கே இருந்து வருகிறது? எக்ஸ்ட்ரா போட்டான் வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சுக்கோ, எங்கே இருந்து வருகிறது? எப்படி வந்து வாழ்க்கையை நீட்டிக்குது? அப்படின்னா ஒரு பேட்டரியோட வாழ்க்கையை நீட்டிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம 10 ரூபா செலவுல வச்சுக்கிட்டு இத்தனை வேலை பண்றோம். 10 ரூபா செலவுல வச்சுட்டு எத்தனை வேலை பண்றோம். இதுதான் இயற்கை. இதுதான் இயற்கை சார்புன்னு பேரு, நேச்சுரல். நாம வந்து சார்பு தான். அதாவது சார்புங்கிறது யார்கிட்டையும் பிச்சை எடுக்காம வர ஒரு சார்பு. சார்பு இல்லாம வள்ளுவரே சார்புணர்ந்து சார்பு கடை, அதாவது சார்தரும் சார்தரா நோய்கிறாரு. சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின், சார்பு இல்லாம ஒழுகு. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் சார்தரும் சார்பில்லா நோயின்னு அழகா எழுதுறாரு. அதாவது சார்பை உணர்ந்து கொள், சார்பு இல்லாமல் வாழ்ந்து கொள், சார்பு இல்லாம இருந்தால்தான் எல்லா நன்மை உண்டாங்கிறார். ஆனால் நாம சரி இந்த இயற்கை ஆராய்ச்சி என்பது இயற்கை சார்ந்து, அணுவை சார்ந்து, அணு சிதைவை சார்ந்து, ஜீரோ, அந்த ஜீரோ சார்ந்து, வெற்றி ஜீரோங்கிற ஒரு ப்ரெஷரை சார்ந்து, அப்சல்யூட் கூலிங் வேல்யூ, அப்சல்யூட் கூலிங்கிறது நியர் ஜீரோ, ப்ரெஷருங்கிறது ஜீரோ, அப்புறம் வேக்கம்ங்கிறது ஜீரோ. நமக்கு எல்லாமே ஜீரோ இருக்கு. அப்ப ஜீரோல எல்லாமே சாத்தியம் விண்வெளியில. அதனாலதான் தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காற்று இல்லாத விண்வெளியும் இருக்குது, காற்று இருக்கிற பூமி இருக்குன்னு பதிவு பண்றாங்க. இதுல புறநானூறுல பதிவு பண்றாங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே காற்று இல்லாத இடமும் இருக்கிறது. வள்ளுவரே என்ன சொல்றாரு? காற்று இல்ல பூமியே சாட்சின்னு எழுதுறாரு. ஒரு இடத்துல வள்ளுவரே சொன்னாரு. என்ன சொல்ற தெரியுமா? திருவள்ளுவர் ஒரு இடத்துல குரல் சொல்லுகின்ற பொழுது என்ன ஒரு அந்த குரல் நல்ல குரல்கிட்ட எடுத்து நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காற்றை தருகின்ற பூமியே சாட்சின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார். காற்றை தருகின்ற பூமியே சாட்சி. உலகத்துல எந்த மெய்யல்லையும் காற்றை தருகின்ற பூமி உனக்கு சாட்சியாக நிக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. இதைதான் பரிவாட இதுல புறநானூறுல வந்து காற்று இருக்கிற பகுதியும் இந்த மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். காற்றில் அது அண்டவெள்ளி, அது ஆகாயம், அதுன்னு சொல்றாங்க. ஈயக்காயம் சொல்லுவோம். இது காயம், அது ஈயக்காயம். காயம்னா காற்று இருக்கிற பூமி. அது என்ன காற்றில்லாத பகுதியும் இந்த சோழ நாட்டு அறிவாளிகள் பேசி நேர்ல போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. அதாவது சென்று அளந்து அறிதார் போல உளத்தென்பாரு உளரே. உளத்தல்னா இதுதான் இப்படித்தான் இருக்குது, உலகத்தன்னா இப்படித்தான் இருக்குன்னு அவங்க பேசுறாங்க. காற்று இருக்கிற பூமி, காற்று இல்லாத பகுதியும் நேரில் சென்று அளந்தது போற இப்படித்தான் உலது அப்படின்னு நேர்ல பார்த்தாங்க மாதிரி பேசுறாங்கன்னு இந்த முதுகந்தன் சாந்தனார் பேசுறாரு. ரொம்ப நம்பவே முடியும் நம்மனால. என்னது அப்படின்னா இவ்வளவு பெரிய அறிவியல் சமூகம் எப்ப கெட்டு போச்சுன்னா இந்த வெள்ளைக்கார அந்த மூதேவிகள் வந்து நம்மளுக்கு கெட்டுட்டாங்க. நமக்கு துப்பாக்கி மட்டும் எல்லாம் செஞ்சாங்க, வெடிகுண்டு கூட செஞ்சாங்க. ஆனா துப்பாக்கி குழல் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மூதேவியை தொலைச்சிருக்கலாம். துப்பாக்கி செய்யற வெடிகுண்டு சொரவானம் கண்டுபிடிச்சாங்க தமிழர்கள் வந்து. சொரவானம் மருது சகோதரர்கள் வந்து சொரவானம் கண்டுபிடிச்சாங்க. கந்தகம், கரியுப்பு, கந்தகம், கரியுப்பு, கந்தகம், வெடியுப்பு, கரி மூணையும் வச்சுதான் மருது சகோதரர்கள் வந்து சொரவானம் கண்டுபிடிச்சு திப்பு சுல்தான் கடன் கொடுத்தாங்க ஆங்கிலேய எதிர்த்து போராடுவதற்கு. குயிலி வெடிகுண்டு கட்டிட்டு உள்ள குதிச்சவ தானே, தீப்பதத்தை கட்டிட்டு குதிச்சா குயிலி. எது வேலு நாச்சியாருடைய படை தளபதினு நினைக்கிறேன். நம்ம துப்பாக்கி செய்ய தெரியல. கவன்கள் அப்ப வந்து துப்பாக்கி எப்படின்னு கேட்டீங்கன்னா 100 மீட்டர் கூட சுடாது. ஆனா கவன்கள் வந்து 200 மீட்டருக்கு போகும். கவன்கள் அவங்க குறிவைகளை மண்டை இவங்க பேத்துருவாங்க. கவன்களை தடை செஞ்சதான் இந்த பிரிட்டிஷ் மூதேவிகள். பிரிட்டிஷ் மூதேவிகள் தமிழர்கள் கவன்கள்ல பயன்படுத்தணும்னு உத்தரவு போட்டாங்க. ஏன்னா கவன்கள் எப்படி தயாரிச்சாங்கன்னா இரும்பு சட்ட தூளையும் களிமண்ணை வச்சு செங்கல்ல சுட்டு இரும்பு குண்டு தயாரிச்சானுங்க.
செங்கல் வந்து செங்கலுக்குள்ள களிமண்ணுக்குள்ள இரும்பு துகள் வச்சாங்க. வச்சு சுட்டு எடுத்தா இரும்பு அடிச்சா மண்டை பொத்துட்டு போகுது. அடிச்சா துப்பாக்கிலாம் கிட்ட வராது. இப்பதான் துப்பாக்கி வந்து நான் மிலிட்டரில் இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா கில்லிங் ரேஞ்ச் 1000 மீட்டர். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் இருந்து ஆள சாகுதி. கில்லிங் ரேஞ்ச் எஃபெக்டிவ் ரேஞ்ச் ரெண்டா பிரிப்பாங்க. நான் ராணுவத்தில் இருக்கிறப்ப சொல்லி தருவாங்க. அப்ப செல்ஃப் லோடிங் ரைஃபிள் நான் பயன்படுத்துவேன். எஸ் செல்ஃப் லோடிங் ரைஃபிள்னு சொல்லுவாங்க. 22 புல்லட் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்ல போட்டா ட்ரிகர் இழுத்தோம்னா 22 பறந்துடும். அவ்வளவுதான். எதுக்கல எவனும் இருக்க முடியாது. 300 மீட்டர்லாம் இருந்தாலும் அது ஆள் செத்தா செதறிடும் தலையெல்லாம். ஆனால் ஆத காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல பாத்தீங்கன்னா 100 மீட்டர் கூட அவன் எடுத்து குறி வைக்கிறதுக்குள்ள கவன்கள் எடுத்து அடிச்சு மண்டை பேத்துருவான். அந்த துப்பாக்கி இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வெள்ளக்கார மூதேவிகள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அந்த வெள்ளக்கார மூதேவிகள் வந்துதான் உலகத்தில். அதனாலதான் அறிவியல் வளர மாட்டேங்குது. அறிவியல் அதனாலதான் இந்தியாவில வந்து நோபல் பரிசு யாரும் வாங்கல. சர்சிவராமனுக்கு அப்புறம் ஏன் வாங்கல? இத்தனை ஐஐடி இருக்கு சென்னையில, இந்தியாவில் ஐஐடி இருக்கு ஆயிரக்கணக்கான. 100 ஆண்டுகளில் எவனாச்சும் நோபல் பரிசு இந்தியாவில் வாங்கியிருக்கீங்களா? சர்சிவராமனுக்கு அப்புறம் அது அப்ளைடு வரணும். என்ன அப்ளைடு பிசிக்ஸ்ல வரணும். இதுல வரணும் அப்ளைடு பிசிக்ஸ்ல சர்சிவராமன் வாங்கின. இது சர்சிவராமன் ராமன் எஃபெக்ட் இல்லாம உலகத்துல எதுவுமே இயங்காது. அணுகுண்டு வரைக்கும் விண்வெளி வரைக்கும் ஆகாயம் எல்லாம் சர்சிவராமனுடைய ராமன் எஃபெக்ட் இல்லாம உலகத்துல எதுவுமே இயங்காது. அதனால ராமன் எஃபெக்ட் பேர் வச்சது அது அவனுக்கு தான் பேரே வச்சானுங்க. யாரு? நீல்ஸ் போர் தான் பேர் வச்சதாக கேள்விப்பட்டேன். ராமன்கிற பேரை அவருதான் வச்சார். ராமன்கிற பேரை ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ராமன் எஃபெக்ட் அவங்க இவர் வந்து அந்த ஒளி விலகல் ஒளி சீதறல தான் சொன்னாரே தவிர அந்த ராமன் எஃபெக்ட் பேர் வச்சது அவனுக்கு தான். தமிழ தான் கேள்விப்படுவாரு, தமிழ தான் பேசுவாரு. யாரு? சர்சிவராமன். இங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு மான மரியாதை போயிட்டு இருக்குது. இங்கிலீஷ் படிச்சு முழு முண்டாக்களா உட்காந்து இருக்குது. ஏன்னா எம்எஸ்சி படிச்சுட்டா வேற ஒரு மயிரும் கிடைக்காது. எம்எஸ்சி படிச்சா இல்ல, பிஎஸ்சி படிச்சானே எது படிச்சாலும் ஒண்ணுக்காக. அதனால வள்ளுவர் சொன்னாரு செய்க பொருளின்னு சொன்னார். செய்க பொருளை செருளர் சேர்க்க இருக்கும் எகுனில் கூறியதுங்கிற. செய்க பொருளின்னு சொன்னதே தமிழ் மெய்யில் தான். ஏன் உலகத்துல எதையே செய்ய சொல்லுது? கடவுளுக்கு முழுதான் சொல்லுதே தவிர திருவள்ளுவர் செய்க அவன் கடவுளுக்கு பஜனை மட்டும் சொல்லுது. கடவுளுக்கு திருவள்ளுவர் செய்க பொருளுங்கிறாரு. மத்த எந்த மதமும் பொருளை செய்ய சொல்லவே இல்லையா? தமிழ் மட்டும் ஏன் செய்க பொருள்னு சொல்லுது? நல்ல வேலை திணை கோட்பாடு நம்ம மத்த எல்லா உரிமையும் கொண்டாடுவானுங்க. ஆனா திணை கோட்பாட்டாவது எவனும் கொண்டாட முடியாது. தமிழர்கள் மட்டும்தான் திணை கோட்பாட்டை கொண்டாட முடியும். இவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. மத்த மதம்ங்கிறது ஏமாற்று வேலை தானே. சோம்பேறிகளால் உருவாக்கப்பட்டது மதம். நீங்க மதத்தை பேர் சொல்லி பாருங்க, சும்மா சோறு போட்டுருவான். ஒரு அறிவாளிக்கு சோறு போட மாட்டான், மதவாதிக்கு சோறு போட்டுருவான். மதவாதிகளுக்கு சோறு போட்டுருவான். நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க மதவாதியே மாறி இருங்க, சோறு 3 வேளை சும்மா கிடைக்கும். எங்க போனா சோறு போடுவாங்க. இங்க இருக்குங்க. இங்க நான் இருக்கிற வீட்டு பக்கத்தாலேயே ஒரு இது இருக்கு, மடம். சீக்கிய மடம் அது. சும்மா சோறு கிடைக்கும். நீ போய் பாரு. சப்பாத்தி வந்து 3 வேளையுமே கொடுப்பாங்க. சப்பாத்தி, தால், பாயாசம். அவங்க இதுல இந்த தங்க கோயில்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை இங்கேயும் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு போயிட்டு வா, போய் சாப்பிட்டுட்டு வா. போய் நான் போயிட்டு வந்துருக்கேன். போனதான் சொல்றேன். அதான் அப்பப்போ அடிக்கடி போயிட்டு பாத்துட்டு. அந்த கோமாளிகள் பாருங்க, சாமியார் அவங்க பணம் கோடிக்கணக்கில் இருக்குன்னு அவங்க பண்றான். பணம் எங்க இருந்து ஒரு சாமியா பணம் கொடுக்குது. ஆனா பயங்கர பணக்காரன் தான் இருக்க முடியும். பணக்காரன் தான் இங்க பணம் கொடுக்க முடியும். 3 வேளை சோறு போடுறதுன்னு சாதாரண எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? குறைஞ்சது 200-300 பேர் சாப்பிடுவானுங்களே. அதெல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இருக்கிற பக்கத்துல நிறைய பேர் இவங்க இருக்கிறதுனால வந்துகிட்டே இருப்பாங்க. யாரு வேணா வரலாம். அந்த எப்ப போல அந்த இது துணியை விரிச்சு எல்லாரும் வரிசையா உட்கார வச்சு அவங்க வந்து தலையில ஒரு டர்பன் கட்டுவாங்க, துண்டை கட்டி விட்டுருவானுங்களே. ஆமா, மஞ்சள் கலரு. இந்த மஞ்சள் கலர், மஞ்சள் ஆரஞ்சு ரெண்டு அவங்களே வைப்பாங்க. அவங்களே வச்சிருக்காங்க. நம்ம வேணும்னா நம்ம அங்கிருந்து எடுத்துக்கலாம். நான் போறப்ப எனக்கு மண்டையில கட்டி விட்டானுங்க. ஆமா,
அது வேணும் நிறைய வச்சிருப்பாங்க, வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் குடுத்தாங்க. அது நெறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாரிலாம் இருக்குங்க. அப்புறம் மேல வந்துட்டு அந்த வந்து வழிபாடு தலம், அங்க வாளு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அதெல்லாம் சுருக்கமா சொல்லுங்க, நான் பேசி முடிக்கலாம். நம்ம வந்து எதை வேணா பேசலாம். ஆனா ஒண்ணு, ஏதோ ஒண்ணு நான் பேசுறேன். உலகம் அதான் பேசிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு எப்படி வெங்கடேஷ்ங்கிற ஒரு விஞ்ஞானி இல்லைன்னா டார்வின் அடுத்தபடியாக யோக நிலை எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அதாவது அந்த அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக, அதாவது பரிணாம அறிவியல் வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குது ஒட்டுப்படல், அதுக்கு அடுத்தபடியாக இந்த விஷநீர் அப்பெண்டிக்ஸிங்க ஒரு வகை விஷநீர் தான். வயிற்றுல சேரக்கூற அந்த வாத பித்தம் கபங்கிறது விஷநீர் தான். அதனால வாத பித்தம் கபங்கிறது அது ஜீரோல இருக்க வேணும், அது பூச்சியத்துல இருக்க வேணும்னு சொன்னவரே திருவள்ளுவர் தான். ஆனா இதை வந்து பரிமளகர் தப்பா எழுதிட்டு போய் ஏற்கனவே வெள்ளக்கார குருட்டு வெள்ளக்கார நாசம் பண்ணிட்டு போனா 1000 ஆண்டுக்கு முன்னாடி பரிமளகர் நாசம் பண்ணிட்டு போயிட்டார். நீர் மருத்துவம் வந்து தமிழர்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழ் மெயில் பேசுறான் பாருங்க, எவனும் தமிழ் மெயில் பேசுறது இல்ல. தமிழ் மெயில் ஃபீல்டுக்கு வரணும், குறைஞ்சபட்சம் நம்மால் வர மாதிரி அது இறங்கி வரணும். நம்மால் வர மாதிரி இறங்கி வந்து ஃபீல்டுல வந்து வேலை செய்யணும். விவசாயத்துல இருந்து தொடங்கணும், விவசாயத்துல இருந்து தொடங்கணும். 3 வாழ்க்கை இருக்குது, சாப்பிடுற வாழ்க்கை, அப்புறம் உணவு வாழ்க்கை, அப்புறம் தவம் செய்து வாழ்க்கை. என்றதெல்லாம் தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த எனர்ஜி வந்து வெளியிருந்து எடுக்கிறோம், காத்துல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கிறோம். அதான் அருணா டெக்ராட் சொல்றாரு, நன்கு சுத்தமான உடல் காஸ்மிக் என்ஜினாக மாறி விடுகிறது, நைட்ரஜனே நைட்ரஜன் நானும் புரோட்டனா மாறுதுன்னு எழுதுனாரு அவரு. இதுதான் இதைத்தான் வந்து சித்தர்கள் வந்து உயிரைத்தான் சீவன் சொன்னாங்க, உயிரைத்தான் கடவுள்னு சொன்னாங்க. உயிரை கடவுள்னு சொன்னது தமிழ் மெய்யர், காற்றை கடவுள்னு சொன்னது தமிழ் மெய்யர். காற்றை கடவுள்னு சொன்னது, காற்றைத்தான் சிவன் சொல்றான், காற்றைத்தான் சிவன்கிறான், காற்றைத்தான் சீவன்கிறான். அதான் சிவன். இந்த காற்று வந்து உள்ள தங்கிடணும், சிவன் வந்து உள்ள தங்க, சிவன்னா கடவுள் வந்து உள்ள தங்குவான்னு சொன்னது. கடவுள் ஆற்றல், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஆற்றல் வந்து உள்ள தங்குது, அது உள்ள இருந்து வெளியே போகாது. அதனாலதான் உண்டி அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராண நெடிவரும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுடன் அவர் எழுதினார். சரியா? சரி, இன்னும் அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். இதை மறுபடியும் கவனி. அனைவரும் இப்ப 2:06 வந்தது, அனைவரும் 2:05 போயிரும் நினைக்கிறேன். அநேகமா டல் ஆயிரும் நினைக்கிறேன். 2:05 போறப்ப அது டல் ஆகும் நினைக்கிறேன். ஒரு வாரத்துல டல் ஆயிரும் நினைக்கிறேன். நான் 22ஆம் தேதி கூப்பிடுறேங்க ஐயா. நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றி.